முக்கியமான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. ஆளுநர் ஒரு மாதத்தில் மசோதாக்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. ஆளுநர் தாமதித்தது, ஒப்புதல் வழங்காதது தவறு என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் திரு RS பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். உங்களுடைய பார்வைகள் என்ன சார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பானது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்பாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் தொடர்ந்த இந்த வழக்கின் மூலம் பெறப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இனி ஆளுநர்கள் எந்த ஆட்டமும் போட முடியாது. அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றுகிற தீர்மானங்களை கையெழுத்திட்டு அவர்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்படி செய்யாது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகவே இதை பார்த்த பிறகாவது 6 மாத காலமாக எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஆளுநராக தமிழ்நாட்டில் இருக்கிற RN ரவி இந்த தீர்ப்பை ஏற்று அவர் ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். காரணம் இது மிகப்பெரிய அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடி. ஆகவே பழமொழி சொல்வார்கள், நல்ல மாட்டுக்கு ஒரு அடி, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்று. ஆகவே அந்த வகையில் இந்த தீர்ப்பை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த தீர்ப்பு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இனி வருங்காலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பில் உச்ச நீதிமன்றங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. 10 மசோதாக்கள், இந்த பிரச்சனைக்குரிய 10 மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கியிருக்கு. யுவர் கமெண்ட்ஸ் ஆன் தட்? கிரிமினல் குற்றத்துல முடிவு தீர்ப்பு வந்திருந்தா உடனடியா அவருக்கு தண்டனையே வழங்கியிருப்பாரு. இது கான்ஸ்டிடியூஷன் மேட்டர். அதனால இதை பார்த்த பிறகு அது மட்டும் இல்ல, கவர்னர் மீது வழக்கம் போட முடியாது. ஆகினால் இதை பார்த்த பிறகாவது அவர் போகாவிட்டாலும் உச்ச நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கும் ஒரு பாடம். ஒன்றிய அரசு ஆளுநர்களை வைத்துக் கொண்டு வேண்டாத மாநிலங்களை, பாஜக இல்லாத மாநிலங்களிலே இது போன்ற சதுராட்டங்களை இனிமேல் நடத்தக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருவது கொண்டிருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசே இவர்களை திருப்பி அழைத்துக் கொள்ளார் நல்லது. இல்லை என்றால் இவரே ராஜினாமா செய்துவிட்டு போவதுதான் நன்றாக ஒரு முன்னுதாரணமாக அமையும். அப்போதுதான் உச்ச நீதிமன்றத்து தீர்ப்புக்கு ஒரு மகத்துவம் மரியாதை இருக்கும்.